வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 366 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட்டை. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 360 வரைக்கும் மார்க்கெட் பையிங்கில் இருந்து 359 ஸ்டாப் லாஸ் வச்சு பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அதனால் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் வந்து 366 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் படிப்படியாக 372 வரைக்கும் மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 372 உடைச்சு 374.6 வரைக்கும் போயிட்டு 372.7 க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் நம்ம எதிர்பார்த்தது அப்படியே நடந்திருக்கு. கடந்த 2 நாட்களாக இந்த மாதிரி ஒரு பையிங் கரெக்ஷனுக்காக தான் நம்ம ஒரு கரெக்ஷன், அதுக்கப்புறம் சப்போர்ட்லேருந்து ஒரு பையிங்காக தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சின்ன ப்ராஃபிட் சின்ன லாஸ் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. நேற்று ஓரளவு தெளிவாக டைரக்ஷன் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த டைரக்ஷன் எந்த அளவுக்கு இன்றைக்கி மார்க்கெட் ட்ரேடிங்க்கு உதவியாக இருக்கும் அப்படின்றது தெரியல. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 370க்கு பக்கமாகவோ கீழேயோ ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு தெரியுது. இந்த ஓப்பனிங் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி 372 விட்டு கீழே இருந்தால் 370க்கு கீழே இருந்தால் என்ன நடக்கும்? இந்த 372 அப்படின்றது ஒரு அடிப்படையான ஒரு ஏரியா. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நவம்பர் 10ஆம் தேதியிலேருந்து பாருங்கள், இந்த 372 ஒரு நல்ல சப்போர்ட்டாக மார்க்கெட்டுக்கு இருந்திருக்கு. அந்த காரணத்தினால தான் 372 வரைக்கும் ஒரு நாளில் நம்ம சப்போர்ட் எடுக்கும்னு எதிர்பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த 372 ஏற்ற இறக்கத்தோடைய மார்க்கெட் இருந்து படிப்படியாக இது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாற்றிட்டு இருந்தது. நேற்று மார்க்கெட் உடைச்சிட்டு மேலே போய் க்ளோஸ் ஆகிட்டு இருந்தது. அதனால் காப்பர் மார்க்கெட் இப்போதைக்கு அதோடைய பை ட்ரெண்டை கண்டினியூ பண்ணால் 372க்கு மேலே மார்க்கெட் போகணும். போனால் தான் அதில் ஒரு மொமெண்டம் இருக்குது, நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா 322லேருந்து 400 வரைக்கும் போனது காப்பர் மார்க்கெட்டை. ஒரு குறுகிய காலத்தில் ஒரு மாத கேப்பில் அந்தளவுக்கு ப்ரைஸ் மூமெண்ட் மார்க்கெட் கொடுத்ததுக்கு இன்னும் ஒரு பெரிய கரெக்ஷன் இருக்குது அப்படின்றது தான் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 360 வரைக்கும் நம்ம வச்சுருந்தோம் ஒரு பேஸ் லெவலாக. 40 பாயிண்ட் ரீட்ரேஸ்மெண்ட்டை, ஸோ 80 பாயிண்ட் ஏற்றத்தில் 50% ரீட்ரேஸ்மெண்ட்டாக இந்த கரெக்ஷன் லெவலில் நம்ம வச்சுருந்தோம். அதுக்கு நடுவில் மார்க்கெட் ட்ராப் ஆகிறப்போ ஒரு இடத்துல சப்போர்ட் எடுக்கணும்னு நினச்சா அந்த மாதிரி சப்போர்ட்டும் எடுத்துடுச்சு. திருப்பியும் இந்த சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணுற நேரத்தில் நம்ம இதே மாதிரி எதிர்பார்க்க முடியாது. அதனால் நம்ம ட்ரேடிங் திட்டம் என்னென்னா 362 பக்கமாக அட்லீஸ்ட் வரட்டும். வந்ததுன்னா 360 வரைக்கும் பை பண்ணிவிட்டு 59ல் ஸ்டாப் லாஸ் வச்சு ஓரளவு 4-5 பாயிண்ட் ஏதாவது கிடைச்சா கூட, ஒரு 6 பாயிண்ட் கிடைச்சா கூட புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. அதாவது மார்க்கெட் நம்ம எதிர்பார்க்குற இடத்துல வந்ததுன்னா பை பண்ணலாம். அதுக்கு நடுவில் பை பண்ணி எடுக்கிறது ரிஸ்க்காக இருக்குமோ அப்படின்றது தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா கான்ட்ராக்ட் முடிவோட நேரமும் வந்துக்கிட்டே இருக்க, கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை நம்ம பை பண்ணலாம், இன்னும் மார்க்கெட்டில் மொமெண்டம் இருக்குன்னா ஒரே ஒரு வாய்ப்பு எடுத்து பார்க்கலாம். என்னென்னா 373க்கு மேலே ப்ரைஸ் மேலே போன சமயத்தில் பை பண்ணி 366க்கு கீழே 365ல் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்க்கான ட்ரேட், பையில் வர வாய்ப்பை விடவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ட்ரேடர்ஸ் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.